ஹாய் ஹலோ. இந்த வீடியோஸ் நான் எங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னா கேரளாவில் இருக்க போனக்காட். இங்கே அகத்தியமலை ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய வாழ்க்கையில் கொடுத்துருக்கு. என்னன்றதை நாம் பார்க்கலாம். ஓகே ஸ்டார்டட். ஓகே, இப்போ வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சு நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் டே 1. டோட்டல் இன்றைக்கி டே 1ஓட ட்ராவல் டிஸ்டன்ஸ் எப்படின்னா 16.5 கிலோமீட்டர்ஸ். இன்றைக்கி டே எண்டோட முடிவில் நம்ம வந்து ஒரு கேம்பை ரீச் பண்ணி அங்கே தான் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், இந்த போயிட்டுருக்காங்க. இவங்க தான் என்னோட டீம்மேட்ஸ். இவங்க 2 பேர் அப்படியே சாணி அங்கே இருக்குது பார்த்தீங்களா. சாணி வச்சே என்னன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட். இந்த காட்டுக்கு 3வது வாட்டி வராங்க அந்த 2 பேர். ஆமாங்க ஐயா, அட்டைப்பூச்சி வேணும்னா அட்டைப்பூச்சி வர வாங்க. இவர் தான் எங்களோட கைடு. இன்னொருத்தர். டோட்டல் நாங்கள் இந்த ட்ராவலுக்கு வந்திருந்தது மொத்தம் 5 பேர். நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து டேரெக்டாக கேரளா வந்து ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலைல நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து மெடிக்கல் செக்கப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணுவார். ப்ளஸ் ஆதார் கார்டு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காட்டில் அட்டைப்பூச்சி தொல்லை நிறைய இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெட்டாயில் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் ஓடோமாஸ் க்ரீம், இது 2த்தையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு போகிறது சேஃப். நம்ம வந்திருக்கிறதா அருவி. அதுதான் இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. நல்ல சில்லுன்னு காற்று, அருவி பாருங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம கால் வைக்கிறது ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. வை பிகாஸ் நம்மளுக்கு தண்ணியில் ஃபுல்லாகவே அட்டைப்பூச்சிங்க இருக்குது. வித்தின் நம்ம 1 நிமிஷம் நின்னாலுமே நம்ம காலில் எல்லாமே ஏறிடுது. ஸோ ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தூரம் வந்தது எல்லாமே வந்து சும்மா வாக்கிங் தான் அப்படின்னு என் கைடு சொல்கிறாங்க. ஸோ இங்கே விநாயகர் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். பாய் பாய்.